தமிழ்நாடு அரசு சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர்ல புதிய ஏர்போர்ட் அமைக்க பிளான் பண்றாங்க. இதுக்கு போட்டியா பெங்களூர்ல 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில அதுக்கான பணிகள் தீவிரமா நடந்துச்சு. அதன்படி இப்ப 2வது ஏர்போர்ட்டை அமைக்க 6000 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அமைஞ்சிருக்கு. இங்க பல நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகள் இருக்கு. இதனால ஹோசூர்ல 2000 ஏக்கர்ல ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில 110வது விதியின் கீழே அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து கர்நாடக அரசு பெங்களூர்ல புதுசா 2வது விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பெங்களூர்ல இப்போ கெம்பகோடா விமான நிலையம் இருக்கு. இந்த நிலைமையில புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் பெங்களூர்ல இருந்தாலும் கூட ஹோசூர்ல அமைக்கப்படுற விமான நிலையத்தால கர்நாடகாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற அச்சத்துல கர்நாடக அரசு இந்த 2வது ஏர்போர்ட் திட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கான இடம் தேர்வு செய்யற வேலையும் நடந்துச்சு. இப்படி இருக்கத்தான் பெங்களூர்ல 2வது விமான நிலையம் அமைக்கிறதுக்கான இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதன்படி பெங்களூர் புறநகர்ல அமைஞ்சிருக்கிற நெலமங்கலா குணிகல் நேஷனல் ஹைவே 75 பக்கத்துல தான் இந்த ஏர்போர்ட் அமைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. இதுக்கான விரிவான டிஜிட்டல் சர்வே ஹெலிகாப்டர் உதவியோட சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டுச்சு. சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் சர்வேயர்ஸும் ஒரு குழுவா வந்து இந்த சர்வேயை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா அந்த இடம் தொடர்பான மேப் தயாரிக்கப்பட்டுச்சு. இதனால பெங்களூருடைய 2வது ஏர்போர்ட் நெலமங்கலா குணிகல் ரூட்ல அமைவது உறுதியாயிருக்கு. இந்த விமான நிலையத்துக்காக 3 கிராம பஞ்சாயத்துகளில் மொத்தமா 6000 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக மொட்டக்கொண்டனஹள்ளி, நெலமங்கலா, சோம்புரா, எண்டகானஹள்ளி மற்றும் சோழதேவனஹள்ளின்னு மொத்தமாக 6000 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதில் 13 கிராமங்கள் உள்ளடக்கியதாக இருக்குது. இப்போ இதுக்காக தான் ஹெலிகாப்டர் மூலமாக சர்வே நடத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல மேலும் சில திட்டப்பணிகள்லாம் போகுது. அதன்படி ஹாசன் வழியா பெங்களூர் டு மேங்களூர் ரயில்வே வழித்தடம், பெங்களூர் டு மேங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, சோலூரில் புறநகர் டவுன்ஷிப் திட்டம் மற்றும் ஹேமாவதி குடிநீர் திட்டத்துக்கான பைப்லைன் வேலைகள்லாம் இந்த பகுதியின் வழி தான் போகுது. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி மாற்று ஏற்பாடு செய்ய போறாங்கன்ற கேள்வி வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பகுதியில் புதிய ஏர்போர்ட் அமைக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விமான நிலையம் அமையிற இடம் அப்படின்றது அரக்காவதி மற்றும் குமுத்வாதி ஆற்றுப்படுக்கை பகுதியான திப்பக்கொண்டனஹள்ளி அணைப்பகுதியில் இருக்கு. இந்த பகுதியுடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். இதனால விவசாயிகள் இந்த திட்டத்துக்கு எதிர்த்திருக்காங்க. அரசு சார்பில் இருந்து முறையான அறிவிப்பு எதுவுமே வராம சர்வே செய்யறாங்க. இதுல எந்த விஷயத்தையுமே மறைக்காம அரசு சார்பில் விவசாயிகள் கிட்ட பேசணும் அப்படின்னு விவசாயிகள்லாம் வலியுறுத்திருக்காங்க. அதே போல நெலமங்கலா சட்டசபை தொகுதியுடைய காங்கிரஸ் எம்எல்ஏவான ஸ்ரீனிவாஸ் விவசாயிகளுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. 2வது ஏர்போர்ட் தேவைன்றதை காட்டிலும் விவசாயிகளோட நலனை தான் நாம கருத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பெங்களூருடைய 2nd ஏர்போர்ட் அமைக்க பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுச்சு. குறிப்பா பெங்களூர் புறநகர் பகுதிகளான பிடதி, ஹாரோஹள்ளி, டாப்பஸ்பேட்டை, நெலமங்கலா உட்பட பல இடங்களும் பரிசீலனை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவகுமார் ஆகியோர் நெலமங்கலா குணிகல் ரூட்ல விமான நிலையத்தை அமைக்க ஒப்புதல் வழங்கினாங்க. இப்படி இருக்க இதுக்கான சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஹோசூர்ல அடுத்த ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ அதுக்கு போட்டியா பெங்களூருடைய 2nd ஏர்போர்ட்டுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பெங்களூர் வாசியாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.